மரண சுமை. இதன் ஆசிரியர் கைடி மாப்பாசன். அது ஒரு இலையுதிர் காலம். வயல்மண் மீது சூரியனின் சுள்ளென்ற வெளிச்சம். பசுக்களுக்காக தரை வரை ஒட்ட அறுக்கப்பட்டிருந்த புல்லின் கீழே தரை ஈரமாக இருந்தது. பெய்த மழையால் சகதியாக இருந்த மண்ணில் பாதங்கள் பதியும் போது ஒரு விதமான சத்தத்தை ஏற்படுத்தியது. அருகே இருந்த ஆப்பிள் மரத்திலிருந்து மெலிந்த இளம் பச்சை நிற ஆப்பிள்கள் தரையில் விழுந்திருந்தன. இதுவரை கன்றுகளை ஈனாத 4 பசுக்கள் அந்த புல்தரையில் வரிசையாக கட்டப்பட்டு இருக்க, அவை புல்லை மேய்ந்தபடி அந்த வீட்டை பார்த்து கத்தியபடி இருந்தன. எரு குவியலின் மேல் இங்கும் அங்குமாக அலைந்தபடி கோழிகள் உணவை தேடிக்கொண்டிருக்க, 2 சேவல்கள் குப்பையை கிளறி புழுவை தேடி எடுத்து வைத்துக் கொண்டு சத்தமிட்டு தங்கள் பெட்டைகளை அருகில் அழைத்த வண்ணம் இருந்தன. பண்ணையின் மரக்கதவை திறந்து உள்ளே நுழைந்த அவனுக்கு வயது ஒரு 40 இருக்கலாம் என்றாலும், தோற்றத்தால் 60 வயதுடையவன் போல் உடல் சுருக்கங்களுடனும் கூன் போட்டபடி அவன் கால்களில் அணிந்திருந்த கனத்த மர பாதணிகள் இழுக்க மிகவும் சிரமத்துடன் நடப்பவன் போல நடந்து வந்தான். அவன் கைகள் இரண்டும் உடலின் 2 பக்கங்களிலும் தொங்கிக் கொண்டிருப்பது போல இருந்தன. வயலை நெருங்கும் சமயம் அங்கிருந்த பியர் மரத்தில் அடியில் கட்டப்பட்டிருந்த நாய் ஒன்று அவனை கண்டு முதலில் தன் வாலை ஆட்டிவிட்டு சந்தோஷத்தில் குறைக்க ஆரம்பித்தது. ஃபியோனட், வாயை மூடு என்று அவன் சத்தமிட்டதும் அந்த நாய் மௌனமானது. பண்ணை பெண்ணொருத்தி வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்தாள். எலும்புகள் புடைத்த வாட்ட சாட்டமான உடல் அமைப்பில் இருந்த அவள் கம்பளி துணியாலான நீண்ட மேலாடை ஒன்றை அணிந்திருந்தாள். பழுப்பு நிற பாவாடை அவளுடைய முழங்காலுக்கு மேல் தூக்கி கொண்டிருக்க, நீல நிற காலுறைகள் வெளிப்பட்டன. அவளும் மரக்கடையாலான காலணியைத்தான் அணிந்திருந்தாள். மஞ்சள் நிறமாக மாறி கிடந்த அவளுடைய வெள்ளை தொப்பி அவள் தலையில் இங்கும் அங்குமாக இருந்த கூந்தல் திட்டுகளை மூடிக்கொண்டிருந்தது. பற்கள் இழந்து அருவருப்பாக பழுப்பேறி தோற்றமளிக்கும் அவள் முகம் பொதுவாக பண்ணை பெண்ணுகளுக்கே உரிய மிருக முகத்தோற்றத்தை போல் இருந்தது. இப்பொழுது எப்படி இருக்கு? அவளை பார்த்து அவன் கேட்க, இன்னைக்கு ராத்திரி தாங்காதுன்னு ஆயர் சொல்லிவிட்டார் என்றாள் அவள். வீட்டுக்குள் நுழைந்த அவர்கள் சமையல் அறையை தாண்டி ஒரு அழுக்கு துணியால் மூடப்பட்டிருந்த ஜன்னலை கொண்ட ஒரு சிறிய அறையை அடைந்தார்கள். வெளிச்சமே இல்லாத அந்த அறையின் பரணையில் மர சட்டங்கள் எல்லாம் புகைப்படிந்து கிடக்க, எலிகள் ஓடும் சத்தம் இடைவிடாது கேட்டுக்கொண்டிருந்தது. பிசுபிசுப்பான அந்த பழுப்பு நிறமேறிய தரையின் ஒரு ஓரத்தில் இருப்பது கூட தெரியாத அளவில் ஒரு படுக்கை. ஏதோ உடைந்த குழாயிலிருந்து வெளியேறும் தண்ணீர் உருவாக்கும் சத்தம் போல அடித்தொண்டையிலிருந்து ஈனசுரமாக மூச்சுவிடும் சத்தத்துடன் அந்த படுக்கையில் கிடந்தார் ஒரு முதியவர், அந்த பண்ணை பெண்ணின் தகப்பனார். இருவரும் அந்த படுக்கையின் பக்கம் சென்று படுக்கையில் கிடந்த முதியவரை தீர்க்கமாக பார்த்தனர். அவன் சொன்னான், அவ்வளவுதான நினைக்கிறேன், ராத்திரி தாங்க மாட்டார். காலையிலிருந்து அவர் அப்படித்தான் மூச்சை இழுத்துக்கிட்டு இருக்கார் என்று அவள் சொன்னார். இருவரும் அமைதியாக அந்த முதியவரை பார்த்தபடி இருந்தனர். முதியவரின் கண்கள் மூடியிருந்தன. அவருடைய இறுகிய முகம் கட்டை போல் இருந்தது. அவருடைய வாய் இழுக்கும் மூச்சில் அவர் மீது போர்த்தப்பட்டிருந்த லினன் துணி அதிர்ந்தபடி அவர் உயிருடன் இருக்கிறார் என்பதை சொல்லிக் கொண்டிருந்தது. நீண்ட மௌனத்திற்கு பிறகு அவன் வாய் திறந்தான். இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது, என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும், தலைவலியா போச்சு
மழை பெஞ்சிருக்கு, வேலையை பார்ப்போமா இல்ல இத பார்த்துட்டு நிக்கணுமா? அவளுக்கு ஒரு கணம் தூக்கி போட்டது. கொஞ்சம் யோசித்து விட்டு அவள் சொன்னாள், சனிக்கிழமைக்குள்ள அவரை நாம புதைக்க முடியாது. அது வரைக்கும் தான் உனக்கு டைம் இருக்குல்ல? அவன் மீண்டும் யோசித்து விட்டு சொன்னான், சரிதான், இருந்தாலும் நாளைக்கு நான் எல்லாருக்கும் சாவு செய்தி சொல்லிட்டு வரணும். ஊர் போய் எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு வரவே 5-6 மணி நேரம் ஆயிடும். பண்ணை பெண் ஏதோ தவம் இருப்பது போல சில நொடிகள் கண்ணை மூடிருந்து விட்டு, இன்னும் 3 கூட ஆகல, இப்போ இன்னைக்கே நீ போய் எல்லார்கிட்டையும் செத்துட்டார்னு சொல்லிடலாம். அவர் நிலைய பார்த்தா அப்படிதான் இருக்கு என்றாள். இதை கேட்டு திகைத்த அவன் ஒரு கணம் சிந்தித்து விட்டு, சரி, அப்ப இப்பவே போய் சொல்லிட்டு வரேன் என்றான். அறையை விட்டு விலகிய அவன் ஒரு கணத்தில் திரும்பி வந்தான். சாவுக்கு நிறைய ஆளுங்க வருவாங்க. வந்தவங்களுக்கு நாம ஏதாச்சும் சாப்பிட கொடுக்கணும்ல. இப்ப நம்ம கிட்ட எதுவும் இல்ல. நீ ஆப்பிள் மரத்தை அசைச்சு ஆப்பிள் கொண்டு வந்து வேக வச்சு வச்சிரு. வந்தவங்களுக்கு கொடுப்போம். வெளியே கொட்டரையில இருக்கிற விறகு இதுக்கு எடுத்துக்கோ, நல்லா உலர்ந்துதான் இருக்கும் அது என்று சொல்லிவிட்டு அந்த அறையிலிருந்து அகன்றான். வழியில் சமையல் அறையில் அலமாரியை திறந்து அதிலிருந்து ஒரு ரொட்டியை எடுத்து ஒரு துண்டை வெட்டினான். வெட்டும்போது அதிலிருந்து விழும் ரொட்டி துகள்களை கையால் சேகரித்து அதை வீணாக்காமல் வாயில் போட்டு கொண்டான். வெட்டிய அந்த கத்தியினாலேயே வெண்ணெய் சட்டியில் அடியிலிருந்து துழாவி உப்பிட்ட வெண்ணெயை சிறிது எடுத்து அந்த ரொட்டி துண்டின் மீது தடவி கொண்டு அதை மிகவும் மெதுவாக உண்ணார வைத்தான். முடிந்தவுடன் வீட்டிலிருந்து பண்ணையை கடந்தான். வழியில் மீண்டும் குறைத்த நாயை அமைதிப்படுத்திவிட்டு பண்ணையை தாண்டி இருந்த சாலையில் இறங்கி ஊரை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவன் சென்றதும் அவள் தன்னுடைய சமையல் வேலையை தொடங்கினாள். மாவை எடுத்து வைத்துக் கொண்டு பிசைந்து அந்த மேசையின் மீது ஒரு மூலையில் வைத்தாள். பின்னர் ஒரு ஏணியை எடுத்துக்கொண்டு ஆப்பிள் மரத்தை நோக்கி நடந்தாள். உலுக்கினா எல்லா பழங்களும் விழுந்துவிடும் என்பதால ஜாக்கிரதையாக அந்த ஏணியில் ஏறி பழுத்த ஆப்பிள்களை பறித்து தன்னுடைய இடுப்பு துணியில் கட்டிக்கொண்டாள். தூரத்தில் இருந்து அவளை அழைப்பது போல குரல் கேட்டது. திரும்பி பார்த்தாள். அது அடுத்த பண்ணையின் சொந்தக்காரி ஓசிமா. பண்ணைக்கு மருந்தடிக்க அவள் தயாராக இருந்தாள். ஓ ஓசிமா, எப்படி இருக்க? அப்பா எப்படி இருக்கார் என்றாள். அவர் செத்தது போலதான் இருக்கார். சனிக்கிழமை புதைக்கலாம்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வேலைகள் அப்படியே இருக்கே. ஓ அப்படியா, சரி என்று சொல்லிவிட்டு அவள் சென்று விட்டாள். வீட்டுக்கு திரும்பியவுடன் எப்படியும் நேரம் அவர் இறந்திருப்பார் என்று நினைத்தபடி நேராக தன்னுடைய தந்தையின் அறையை நோக்கி சென்றாள். கதவுக்கு அருகே செல்லும் போதே தந்தையாரின் மூச்சு சத்தம் அவளுக்கு கேட்டது. இப்பொழுது போய் பார்ப்பதில் எந்த பயனும் இல்லை என்று எண்ணிய அவள் சமையல் அறைக்கு சென்று சமையலை ஆரம்பித்தாள். கொண்டு வந்த ஆப்பிள் ஒவ்வொன்றையும் ஏற்கனவே பிசைத்து வைத்த மாவினால் மெல்லிதாக உருட்டி மேசையின் மேல் வைத்தாள். 48 டப்ளிங் செய்து முடித்தவுடன் அன்றைய இரவு சாப்பாட்டை தயார் செய்ய ஆரம்பித்தாள். ஒரு கெட்டிலில் உருளைக்கிழங்குகளை இட்டு வேக வைத்தாள். எப்படியும் நாளைக்கு டம்ப்ளிங் செய்ய ஓவன் தேவை என்பதால் அன்று ஓவனை அவள் பயன்படுத்தவில்லை. ஒரு 5 மணி வாக்கில் அவன் திரும்பி வந்தான். என்ன தெரிந்ததா என்றான். எங்கே இன்னும் மூச்சு விட்டுட்டு தான் இருக்கார் என்று பதில் சொன்னாள். அவர் படுத்திருக்கும் அறைக்கு சென்றான். முதியவர் இன்னும் மூச்சு விட்டு கொண்டே இருந்தார். அவருடைய மூச்சு சத்தமும் கடிகாரத்தின் ஒளியும் ஒன்றாக ஒரே சீராக இருந்தன. அருகில் சென்று முதியவரின் முகத்தை பார்த்த அவன், நமக்கே தெரியாமல் அவர் ஒரு மெழுகுவர்த்தி போல போய் சேர்வார் என்றான். சமையலறைக்கு திரும்பி வந்து இருவரும் பேச்சில்லாமல் இரவு உணவை உண்டனர். ரொட்டியில் வெண்ணெயை தடவிக்கொண்டு அதையும் சூப்பையும் மாறி மாறி உண்டு தீர்த்தனர்.
பாத்திரங்கள் எல்லாவற்றையும் கழுவி வைத்த பின்னர் இருவரும் மீண்டும் முதியவர் அறைக்கு சென்றனர். புகைந்து கொண்டிருந்த ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு அவள் தன் தந்தையின் முகத்துக்கு எதிரில் காட்டினாள். முதியவர் மூச்சு விடும் ஒலி மட்டும் கேட்கவில்லை என்றால் அவர் இறந்து விட்டதாகவே எண்ணும் வண்ணம் அவர் முகம் இறுகி கடந்தது. திரும்பிய இருவரும் அவர்களுடைய படுக்கை அறையினுள் சென்று விளக்கை அணைத்துவிட்டு தூங்க ஆரம்பித்தனர். சற்று நேரத்தில் கனத்த ஒளியுடன் ஒன்றும் மெல்லிய ஒளியுடன் ஒன்றுமாக 2 குரட்டை சத்தங்கள் அந்த முதியவரின் மூச்சு சத்தத்தோடு ஒன்றிணைந்து ஒலிக்க ஆரம்பித்தன. கூடவே பரணையில் எலிகளின் சத்தம் அதிகரிக்க தொடங்கியது. காலையில் அவன்தான் முதலில் கண் விழித்தான். கண் விழித்ததும் அடுத்த அறையில் இருந்த முதியவரை பார்க்க சென்றான். அவர் இன்னும் சீராக மூச்சை விட்டு கொண்டிருந்தார். கடுப்புடன் தன்னுடைய மனைவியை உலுக்கி தூக்கத்திலிருந்து எழுப்பினான். பாரு, விடமாட்டேங்கிறார் பாரு, என்ன பண்றது இவர என்று அவளிடம் கேட்டான். இல்ல, இன்னைக்கு தாங்காது. நாளைக்கு இவரை புதைக்க மேயர் வேணான்னு சொல்ல மாட்டார். அவளுடைய அந்த பதில் அவனுக்கு திருப்தியாகவே இருந்தது. பண்ணையில் வேலை செய்ய அவன் வெளியேறினான். அவள் நேற்று பிடித்து வைத்திருந்த டப்ளிங்களை பேக் செய்து வைத்துவிட்டு மற்ற வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள். மதியமும் முதியவர் மூச்சை விடவில்லை. பண்ணையில் வேலை செய்ய வந்தவர் எல்லாம் முதியவரை பார்த்துவிட்டு சென்றனர். மாலை 6 மணிக்கு வேலையெல்லாம் முடிந்த போதும் முதியவர் மூச்சை சீராக விட்டு கொண்டிருந்தார். இதை பார்த்த அவன் கலவரமடைந்தான். தன் மனைவியை பார்த்து, இப்போ நாம என்ன செய்ய போறோம் என்றான். அவளுக்கு அதை எப்படி சமாளிப்பது என்றே தெரியவில்லை. இருவரும் மேயரிடம் சென்றனர். எப்படியும் முதியவர் நாளை கண்ணை மூடிவிடுவார் என்பதால நாளை இறுதி கிரியை நடத்த அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அவர் ஒத்துக்கொள்ளவே ஒரு விதமான மன அமைதியுடன் கணவனும் மனைவியும் வீட்டை அடைந்தனர். அன்று இரவும் முந்தைய இரவை போல அவர்கள் குரட்டைகளும் முதியவரின் மூச்சோடு இணைந்து ஒலித்தன. அவர்கள் எழுந்த போதும் முதியவர் இன்னும் இறக்கவில்லை, மூச்சை விட்டுக்கொண்டுதான் இருந்தார். இருவருக்கும் அச்சம் மேலிட்டது. முதியவரின் படுக்கைக்கு அருகே நின்று கொண்டு அவர் வேண்டுமென்றே இறப்பதை தள்ளி அவர்கள் இருவருக்கும் துன்பத்தை விளைவிப்பது போல பார்த்தனர். நான் என்ன செய்யட்டும்? அவன் கேட்டான். ஒன்னும் புரியல எனக்கும் என்றாள் அவள். சாவுக்கு வருபவர்களுக்கு சொல்லியும் நிறுத்த இயலாது. ஏற்கனவே புறப்பட்டிருப்பார்கள். 7:30 மணி வாக்கில் முதலாவதாக ஒருவர் துக்கம் விசாரிக்க வந்தார். தொடர்ந்து 1 மணி, ஒரு முதியவர், ஒரு தம்பதியர் என ஆட்கள் வர ஆரம்பித்து விட்டனர். இருவரும் வந்தவர்களை வரவேற்று உட்கார வைத்தனர். திடீரென்று இருவருக்கும் அழுகை வந்துவிட்டது. மெல்ல நடந்ததை வந்தவர்களிடம் எடுத்து கூறினர். எல்லோரும் தாங்களே அப்படிதான் செய்திருப்போம் என்று கூறினார்களே ஒழிய எந்த விதமான உபாயத்தையும் சொல்லவில்லை. என்னால் நம்ப கூட முடியல. இந்த ஆளு இவ்வளோ நாள் எப்படி தாக்கு பிடிக்கிறார்னு என்று ஒருவர் மற்றொருவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் எல்லோரும் எதிர்பார்த்ததை இழந்துவிட்டது போல தோன்றினார்கள். சிலர் திரும்பி செல்லவும் விழிந்தார்கள். கடைசியில் அவள், உட்காருங்கள், கொஞ்சம் டம்ப்ளிங் சாப்பிடலாம் என்றான். இதை கேட்டதும் வந்தவர்களின் முகங்கள் மலர்ந்தன. கொஞ்சம் கொஞ்சமா முற்றம் நிறைய ஆரம்பித்தது. ஏற்கனவே வந்தவர்கள் புதிதாக வந்தவர்களிடம் அவர்கள் கேட்டதை சொல்ல ஆரம்பித்தனர். டம்ப்ளிங் அதன் வேலையை திறன்பட செய்து கொண்டிருந்தது. தந்தையின் படுக்கைக்கு அருகே சென்று அவள் பார்த்தாள். கூடவே அங்கு வந்தவர்களும் வந்து ஜெபித்துவிட்டு வெளியே சென்றனர். உள்ளே வர பிரியப்படாத சிலர் பார்ப்பதற்காக ஜன்னலை திறந்து வைத்தாள். தேம்பியவாறு அவள் கூறினாள், இப்படியேதான் அவர் 2 நாட்களாய் இழுத்து கொண்டிருக்கிறார் என்று. எல்லோரும் படுத்திருந்த முதியவரை பார்த்தவுடன் தின்பதற்கான தின்பண்டங்களை தேட ஆரம்பித்தனர்.
அத்தனை பேருக்கும் இப்பொழுது சமையலறை சிறிதாகி போனதால் இருக்கைகளை வெளியே இழுத்து போட்டு உட்கார ஆரம்பித்தனர். செய்து வைத்திருந்த 48 டம்ப்ளிங்களும் சுவையாக தோற்றமளித்ததால அவற்றை ஒரு தட்டில் மேசையின் மீது வைத்த உடனே அனைவரும் பாய்ந்து எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தனர். வாயில் டம்ப்ளிங்குடன் அவன் சொன்னான், இதை பார்த்தால் மாமா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். உங்க எல்லோரையும் அவர் ரொம்பவே நேசித்தார். பிறகு கேளிக்கையாக, அவர் இப்பொழுது சாப்பிட முடியாது, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான். இந்த கூற்று வந்தவர்களை சோகமாக மாற்றிருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அவர்களை ஊக்குவிப்பது போலாகிவிட்டது. அவர்கள் உண்ண ஆரம்பித்தார்கள். அவளோ இவ்வளவு செலவாகிறதே என்ற மிகுந்த வருத்தத்துடன் சீடார் என்னும் பானத்தை மீண்டும் மீண்டும் நிரப்பி வைக்க வந்தவர்கள் அதை எடுத்து குடித்த முடித்த வண்ணம் இருந்தனர். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பேச்சு கேளிக்கையானது. ஏதோ விருந்துக்கு வந்திருப்பதை போல உரத்த குரலில் கத்த ஆரம்பித்து விட்டனர். நடுவே அவள் தன் தந்தை இருந்த அறைக்கு சென்றவள் ஜன்னலின் முன்னே தோன்றி கத்த ஆரம்பித்தாள். போயிட்டாரு போயிட்டாரு. திடுக்கென்று நிசப்தமாகியது. அங்கிருந்த பெண்கள் முதலில் எழுந்து உள்ளே சென்று பார்த்தனர். ஆம், செத்துவிட்டார். மூச்சு சத்தம் கேட்கவில்லை. கூடியிருந்த ஆண்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். யாரும் இன்னும் கையில் இருந்த டம்ப்ளிங்கை உண்டு முடிக்கவில்லை. அந்த கிழவன் அதை உண்டு மகிழும் நேரத்தை அவர்களுக்கு தரவில்லை. மகளும் மாப்பிளையும் இப்போது அழுவதை நிறுத்திவிட்டனர். ஏதோ ஒரு பெருத்த சோகத்திலிருந்து மீண்டது போன்ற அமைதி அவர்களுக்குள். இருவரும் திரும்பி திரும்பி இதையே சொல்லிக் கொண்டிருந்தனர். எனக்கு தெரியும் இது தாங்காதுன்னு. நேத்தே போயிருந்தா இந்த கூத்தெல்லாம் இருந்திருக்காது. எப்படியோ ஒரு வழியா முடிந்தது. இப்பொழுது முதியவரை திங்கட்கிழமை அடக்கம் செய்யலாம், அவ்வளவுதான். இருந்தாலும் இந்த ஆண்டு டம்ப்ளிங் அவர்களால் சாப்பிட முடியாது. வந்தவர்கள் ஒவ்வொருவராக விலக ஆரம்பித்தார்கள். எப்படியோ வந்ததும் அவரை பார்க்க முடிந்ததே என்றும் உண்ணுவதற்கும் கிடைத்ததே என்றும் பேசியவாறு எல்லோரும் சென்ற பின் அவள் முகத்தில் தேங்கும் சோகத்துடன் அவனிடம் கூறினாள், இன்னும் 48 டம்ப்ளிங்கை நாம் மீண்டும் செய்ய வேண்டும். அவன் மிகவும் தீர்க்கமாக கூறினான், அப்படியெல்லாம் இல்லை, ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முற்றும்.